வாழ்க வளமுடன். தவ நிகழ்வுக்கு முன்பாக எண்ணத்தின் நிலைகள் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை இன்று சிந்திக்க இருக்கிறோம். எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலைகாட்ட முடிவதில்லை. இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். இயங்கி முடியும் அளவோ அகண்டகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி. இந்த கவியில் முதல் வரியை பாருங்க. எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். எண்ணத்திற்கு மகரிஷி கொடுத்துள்ள டெஃபனிஷன் விளக்கம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதான் நம் மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலை எண்ணம் என்கிறார் மகரிஷி. மனம் என்பது உயிரின் படர்க்க நிலை, அதாவது ஜீவகாந்த அலை என்பது அனைவருக்கும் தெரியும். நமது உயிர் துகளிலிருந்து எழும் ஜீவகாந்த அலை மூளையின் வழியாக செயல்படும் பொழுது அதை எண்ணமாக நாம் உணர்கிறோம். இதிலே இயற்கைனா என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இயற்கைங்கிறத ஆங்கிலத்தில் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை என்பது இறைவன் நமக்கு அளித்துள்ள ஒரு மதிப்பில்லா அருமையான பரிசு. பெருக்கெடுத்து பாயும் ஆறுகள், அழகான பள்ளத்தாக்குகள், உயரமான மலைகள், ஓங்கி வளர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள், அதில் துள்ளி திரியும் விலங்குகள், ஆர்ப்பரித்து கொட்டும் நீர்வீழ்ச்சிகள், பாடும் பறவைகள், பெருங்கடல்கள், அதில் துள்ளி நீந்தி ஓடும் மீன்கள், நீல வானம், தவழ்ந்து வீசும் தென்றல், பூவாய் தூறும் மலை, அழகான முழு நிலவு, அதிகாலை சூரியன், மின்னும் விண்மீன்கள், இதுதாங்க இயற்கை. இந்த இயற்கை அனைத்தையும் அதிசயம் என்று சொல்லலாம். இதை எந்த மனிதனாலும் உருவாக்கவோ செய்யவோ முடியாது. இந்த இயற்கையே அதிசயம்தான். இந்த அதிசயத்தில் ஓர் அற்புதம் இருக்கிறது. அது என்னென்னா, இப்போ ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, அது சுண்ணாம்பு சத்து மிகுந்த ஒரு லேசான ஓடு. அதன் உள்ளே என்ன இருக்குது? ஒரு வெள்ளைக்கரு, ஒரு மஞ்சக்கரு. இந்த முட்டையை கோழி அடகாக்கிறது ஒரு 21 நாள் பண்ணும். அது தனித்து ஸ்பரிசத்தால் வெப்ப ஆற்றலின் மூலம் அதன் முட்டையிலிருந்து அதன் குஞ்சு வெளிவருகிறது. ஒரு மஞ்சள் வெள்ளை கருவாய் இருந்த திரவம் ஒரு கண்ணு, ஒரு அலகு, ஒரு சிறகு, ஒரு வர்ணத்தோடு அதன் குஞ்சாக உயிர்ப்புடன் வெளிவருகிறது. இதுதாங்க இயற்கையின் அற்புதம். இதே போன்று ஒரு சிறிதளவு பனித்துளி அளவு விந்தானது ஒரு கருவுடன் இணையும் போது குழந்தையாக மாறுகிறது. இதுதான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இயற்கையின் அற்புதம். இந்த மனித உடலை சரீரத்தையே பாருங்களேன். இதுவே ஒரு அற்புதம். நம் உடலில் உள்ள இரத்த ஓட்டம், நம் இதய துடிப்பு, நம் சுவாசம் அனைத்தும் தானாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் தூங்கும்போது இதயம் தூங்குகிறதா, இல்லை சுவாசம்தான் தூங்குகிறதா? அவைகள் எல்லாம் தானாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தானாக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்தும் இயற்கை தான். நம்மிடம் இருந்து தானாக தோன்றி கொண்டிருக்கும் எண்ணமும் இயற்கை தான். எண்ணமும் இயற்கையின் அம்சம்தான். அது எப்படிப்பட்ட அம்சம்னு மகரிஷி சொல்கிறார் பாருங்க. எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். சிகரம் என்றால் அதுதாங்க டாப்பஸ்ட், உயர்வான உச்சி. ஒரு மலையில் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இமயமலை. அந்த இமயமலையிலே உயர்வான சிகரம் எவரெஸ்ட். அதுபோல் இதுவரை நான் சொன்ன இயற்கை அதிசயங்களை விட, இயற்கை அற்புதங்களை விட எண்ணம்தான் மிக மிக உயர்ந்தது. அதுதான் சிகரம், டாப் மோஸ்ட். எண்ணமே இயற்கையதன் சிகரம். அடுத்த வரியை பாருங்க. இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். அந்த எண்ணம் வரும்போதுங்க ஒரு காட்சி தெரியும் நம்மளுக்கு. அதை உருவம்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு குணம் இருக்கும். அந்த காட்சி வரும்போது அந்த காட்சி அளவுக்கு நாம் வடிவம் எடுக்கிறோம். அந்த குணம் அளவிற்கு நாம் குணம் ஆகிறோம்.
இந்த பிரபஞ்சத்தை நாம் நினைத்தால் நாம் பிரபஞ்சம் அளவிற்கு விரிவடைகிறோம். மேலும் பிரபஞ்சத்தின் தன்மையாகவே நாம் குணம் ஆகிறோம். எனவே இயற்கையின் பெரிய விஷயம் இந்த எண்ணம். நாம் பிரபஞ்சத்தை நினைக்கும் பொழுது நம் எண்ணத்திற்குள் பிரபஞ்சம் வந்து விடுகிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுள் தான் இயற்கையே இருக்கிறது. எனவே இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். அடுத்த லைனை பாருங்க. எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை. நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை யாருக்கும் காட்ட முடியாது. அதே மாதிரி நாம் எண்ணியதை மறுக்கவும் முடியாது. இப்போ ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார் என்பது தெரியுமா? தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு எண்ணம் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதற்கு எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். நாம் எண்ணிய எண்ணங்கள், பேசிய சொற்கள், செய்த செயல்கள், செயலின் விளைவுகள் அனைத்தும் கருமையத்தில் எவ்வாறு பதிவாகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். எல்லாமே உடல் செல்களில் இயக்க பதிவாகவும், மூளையில் நினைவு பதிவாகவும், உயிரில் நுண்ணியக்க பதிவாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் பதிவாகிறது. இந்த கருமையத்தில் நமக்கு தரப்பதிவாக பதிவாகிறதுல அந்த கருமையங்கிறது என்னென்னா, அது ஒரு ஜீவகாந்தம் திணிவு பெற்ற இடம். ஒரு புள்ளி வடிவில் அலை இயக்கத்தில் தான் எல்லா செயல், எண்ணம், சொல், செயலின் விளைவுகள் எல்லாமே பதிவுகளாக அங்கே பதிஞ்சு ஒரு புள்ளி வடிவில் தான் இருக்கும். எனவே அதன் தொடக்கம் ஒரு புள்ளி அளவு தான். நம்மிடம் இருந்து உண்டான இந்த எண்ண அலைகள் எது வரைக்கும் பிரயாணம் செய்யும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரைக்கும் போகும். இப்போ ஒரு சிறு குளம் இருக்குது. அதில் ஒரு சிறு கல்லை தூக்கி போடுறீங்க. அந்த கல் தண்ணீரில் எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல இருந்து ஒரு அலை வட்ட வட்டமாக விரிவடைந்துக்கிட்டே போகும். அந்த அலை எது வரைக்கும் அப்படி போகும்னா அந்த குளத்தின் கரை வரைக்கும் போகும். அதுபோல் நம்மிடம் இருந்து உண்டான அந்த எண்ணம் பிரபஞ்சம் முழுக்க விரிவடைந்து கொண்டே போகும். எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். அது இயங்கி முடியும் அளவோ அகண்டகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளெல்லாம் இயக்கும் சக்தி. எண்ணத்தினால்தான் நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் அனைத்து கருவிகளையும் உருவாக்கியுள்ளோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா டூல்ஸு, மிஷின்ஸ், வண்டி, சைக்கிள், டூ வீலர், காரு, பஸ்ஸு, ஏரோப்ளைன், கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், இவை அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் மூலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணம் தான். நம்மகிட்ட இருக்கிற இயற்கை கருவிகள், நம் உடலில் உள்ள இயற்கை கருவிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை, கால், கண், மூளை, இது தாங்க. இந்த கைக்கான செயற்கை கருவிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், வேக்யூம் கிளீனர், இதெல்லாம் இயற்கை கருவிகள். நம்ம கால்களுக்கான செயற்கை கருவிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள், ஸ்கூட்டர், பஸ், காரு. அதேபோல் கண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனாக்குலர், டெலஸ்கோப். மூளைக்கான செயற்கை கருவின்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர். அதாவது இந்த கை, இயற்கை கருவியான கை செய்யக்கூடிய வேலைகள், அதாவது சட்னிக்கு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, இட்லிக்கு மாவாட்டுறது எல்லாம் கை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பதிலாக செயற்கை கருவிகள் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் அப்படின்னு வந்துட்டு நாம் கண்டுபிடித்த அனைத்து கருவிகளும் நம்முடைய இயற்கை கருவிகளுக்கான உபகருவிகள். நம் எண்ணத்தின் மூலமாக செயற்கை கருவிகளை இயற்கை கருவிகளோடு இயக்க முடியும். இப்போ கார் ஓட்டுறீங்க, அது செயற்கை கருவி. எதுக்கு ஒரு ஆள் வர்றாரு, இல்லை ஏதோ ஒரு வண்டி எதுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்னாகும், நம்ம எண்ணம் மூளைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கும், எதுக்கு ஆள் வர்றாங்க அப்படின்னு. உடனே மூளை மூலியமாக நம்ம கால்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த எண்ணத்தின் மூலமாகத்தான்
காரை வேகமாக ஓட்டுறதா மெதுவாக ஓட்டுறதா, நிப்பாட்டணுமா, இடப்பக்கம் திரும்பணுமா, வலது பக்கம் திரும்பணுமா என்று நாம் செயல்படுவோம். இந்த சிந்தனையை வச்சு தான், இந்த எண்ணத்தின் மூலியமாகத்தான். ஸோ இந்த எண்ணத்தின் நிலை என்ற தலைப்பில் இதுவரைக்கு நாம் பார்த்து வந்த இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம். இன்று